ஒருவருக்கு கண் திருஷ்டி இருப்பதை கண்டுபிடிப்பது எப்படி, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். திருஷ்டி பட்டவர் உடலில் அசதி உண்டாகும், அடிக்கடி கொட்டாவி வரும், எந்த வேலையிலும் மனம் இளைக்காது, ஏதாவது புது உடை அணிந்தால் அது கிழியலாம், சில சமயம் அதில் ஏதாவது கருப்பு கரைப்படலாம், வீட்டில் தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், தடைகள், சோகம், பிரிவு, நஷ்டம், கைப்பொருள் இழப்பு என வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவி இடையே காரணம் இல்லாத பிரச்சனைகள், சந்தேகங்கள், உறவினர்களுடன் பகை, சுப நிகழ்ச்சிகளில் தடை, ஒருவர் மாற்றி ஒருவருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுதல், சாப்பிட பிடிக்காமல் போவது, எல்லோரிடமும் எரிந்து விழுவது, கெட்ட கனவுகள், தூக்கமின்மை, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது போன்றவை உண்டாகும். தூக்கம் அதிகமாகலாம், சாப்பாடு பிடிக்காமல் போகலாம், அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படும், கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் கை நழுவி போகும். திருஷ்டி கழிக்க அந்தி சாயும் நேரம் உகந்தது. திருஷ்டி கழிப்பவர் திருஷ்டி சுற்றி கொள்பவரை விட வயதில் மூத்தவராக இருத்தல் வேண்டும். திருஷ்டி கழிக்கும் நாட்கள் செவ்வாய் அல்லது ஞாயிறு மாலை பொழுதாக இருக்க வேண்டும். கிழக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும். தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ எப்படி வேண்டுமானாலும் திருஷ்டி கழிக்கலாம். ஆனால் கூட்டத்தில் நிற்பவர்களில் பாதி பேருக்கு ஒருவரும் மீதி பேருக்கு மற்றொருவர் என மாற்றி மாற்றி திருஷ்டி கழிக்க கூடாது. நிற்கிற அத்தனை பேருக்கும் ஒரே நபர்தான் திருஷ்டி கழிக்க வேண்டும். கண் திருஷ்டி பரிகாரங்கள். ஃபர்ஸ்ட் மலர்கள். வாசலில் அல்லது வீட்டிற்கு வருகின்றவர்களின் கண் படும்படியான இடத்தில் பெரிய பாத்திரத்தில் பூக்களை மிதக்க வைக்கலாம். பூக்களுக்கு திருஷ்டியை கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் உள்ளது. வீட்டு வாசலில் செடிகள் வைக்கிறவர்கள் வெறும் அலங்கார செடிகளை வைக்காமல் ஒரு ரோஜா செடியாவது வைக்க வேண்டும். ஏனென்றால் ரோஜா செடியில் முட்கள் இருக்கும். முள் செடிகள் திருஷ்டியை போக்கிடும். அடுத்து வாழை. ஒட்டுமொத்த பார்வையையும் சிந்தைகளையும் திசை திருப்புவதற்கு ஏதேனும் ஒரு பொருளை வாசலிலேயே தொங்கவிடுவது நல்லது. சிலர் பூசணிக்காய், அகோரமான பொம்மை என தொங்கவிடுவார்கள். இவை எல்லாவற்றிலும் விட இயற்கை தாவரங்கள், செடிகள் போன்றவற்றிற்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். வாழைக்கன்று நடும் அளவிற்கு இடமிருந்தால் வாழையை நடுங்கள். ஏனென்றால் வாழை ஒவ்வொரு வினாடியும் துளிர்த்து கொண்டே இருக்கும். எந்தெந்த திருஷ்டி இருக்கிறதோ அதை அப்போதே களைத்துவிடும் அருங்குணம் உண்டு. அதை வைத்தால் இன்னும் நல்லது. அடுத்து மீன் தொட்டி. இது வீடு, அலுவலகம் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். வருகின்றவர்களின் பார்வையை திசை திருப்பும் பொருட்டு மீன் தொட்டியை வைக்கலாம். அடுத்து உப்பு. குளிக்கும் போது அந்த நீரில் கல்லுப்பு சேர்த்து குளித்தால் கண் திருஷ்டியால் ஏற்படும் உடல் அசதி, சோம்பல், அலர்ஜி ஏதாவது ஏற்பட்டால் நீங்கிவிடும். இதனை வாரம் ஒரு முறை செய்யலாம். குறிப்பாக அவரவர் பிறந்த கிழமைகள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இப்படியாக குளிக்கலாம். செவ்வாய்க்கிழமைகளில் இப்படி குளிக்கலாம். அடுத்து எலுமிச்சை. நம் வீட்டிற்குள் கெட்ட சக்தி நுழையாமல் தடுக்கவும், கெட்ட எண்ணம் உடைய மனிதர்களின் தாக்கம் பாதிக்காமல் இருக்கவும், கண் திருஷ்டி விலகவும் வீட்டு வாசலில் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் கற்றாழையை கட்டி தொங்கவிடலாம். வாசலில் ஒரு எலுமிச்சை, ஒரு பச்சை மிளகாய் என மாற்றி மாற்றி 3 எலுமிச்சை, 4 பச்சை மிளகாய் என கெட்டியான கயிற்றில் கோர்த்து தொங்கவிடலாம். செவ்வாய்க்கிழமையில் இதை செய்ய வேண்டும். அடுத்து படிகாரம். உங்கள் உழைப்புக்கு கிடைத்த பலன் அல்லது உங்களது தொடர் வெற்றியால் கூட கண் திருஷ்டி விழும். இதனால் வேலையில் திடீர் மாற்றங்கள், தடங்கல்கள் அடிக்கடி வரும். இப்படி இருந்தால் அதனை படிகாரத்தை கொண்டு சரி செய்யலாம். கடைகளில் படிகாரக்கல் என்றே கிடைக்கும். அதனை வாங்கிக் கொள்ளுங்கள். திருஷ்டிக்கு ஆளான நபரை கிழக்கு நோக்கி உட்கார வைத்து தலையை 3 முறை வலமிருந்து இடமாகவும் பின்னர் இடமிருந்து வலமாகவும் 3 முறை சுற்ற வேண்டும். தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழாக இறக்கி திருஷ்டி கழிக்க வேண்டும். பின்னர் அதனை முச்சந்தியில் போட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிடுங்கள். படிகாரத்தை நீரிலும் போடலாம். அப்படி செய்தால் அந்த நீரை பிறர் கால் படாத இடத்தில் ஊற்ற வேண்டும். அடுத்து ஆகாய கருடன் கிழங்கு. கண் திருஷ்டி நீங்கும் பொருட்களில் மிக முக்கியமானது ஆகாய கருடன் கிழங்கு. இது நாட்டு மருந்து கடைகளிலும் சந்தைகளிலும் கிடைக்கும். இதன் அளவை பொறுத்து விலை மாறுபடும். இதை வாங்கி கிழங்கை சுற்றி வளர்ந்திருக்கும் வேர்களை நீக்காமல் தண்ணீரில் கழுவி முழுவதும் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து வீட்டிற்கு வெளியே வாசலில் கட்டினால் கண் திருஷ்டி நீங்கிவிடும். இதை வீட்டிற்கு உள்ளே கண்டிப்பாக கட்டக்கூடாது. அடுத்து தண்ணீர்.
நம் வீட்டிற்கு வருபவர்கள் நம்முடைய வீட்டை பார்த்தோ அல்லது நம் வளர்ச்சியை பார்த்து தொடர்ந்து ஆச்சரிய பார்வையை வீசினால் அல்லது பொறாமைப்பட்டால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள். இப்படி செய்வதால் அவர்களின் மனநிலை எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களின் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதன் தாக்கம் அந்த இல்லத்தில் பாதிக்காது. அடுத்து எண்ணெய். உடல் மெலிந்து சுறுசுறுப்பு குறைந்தோ அல்லது ஏதாவது வியாதி மாறி மாறி வந்து கொண்டே இருந்தால் கண் திருஷ்டியும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் உங்களின் முகம் தெரியுமாறு பார்த்து 3 முறை உங்கள் பெயரை சொல்ல வேண்டும். பின்னர் அதை யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கள். அடுத்து கால் கட்டை விரல். பொறாமையால் விடும் பெருமூச்சும் திருஷ்டியாக உருவெடுக்கும். முதலில் கண் திருஷ்டி காலுக்கே படும். நம் உடலில் எப்பொழுதும் ஏதாவது அடிபட்டு கொண்டே இருந்தாலும் அல்லது தீராத உடல் உபாதைகள் இருந்தாலும் கால் கட்டை விரலின் நகத்தில் கருப்பு மை வைத்தால் திருஷ்டி அண்டாது. கட்டை விரலின் நகத்தை ஆரோக்கியத்தின் கண்ணாடி என்கிறார்கள் நம் முன்னோர்கள். அடுத்து கடுகு. குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் தோஷம் நீங்க தெருமண் கொஞ்சம் எடுத்து கடுகு, உப்பு, 3 மிளகாய் எல்லாம் சேர்த்து கிழக்கு பார்த்து அமர்ந்து 3 முறை எல்லோரையும் சுற்றி விறகு அடுப்பில் போட்டுவிட வேண்டும். இது கண் திருஷ்டியை போக்கும். இதை செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டும். கைக்குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி பட்டால் சரியாக உணவு சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து தாய்மடியில் குழந்தையை வைத்து இடமிருந்து வலமாக 3 முறையும் வலமிருந்து இடமாக 3 முறையும் சுற்றி அப்படியே குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் போட வேண்டும்.